இப்போ ஜூன்ல ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது, உடனே மதர்ஸ்க்கெல்லாம் தலைவலி ஆரம்பிச்சிடும், லஞ்சுக்கு என்ன பேக் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இப்போ நான் வந்து 1/2 hourல நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி தான் காமிக்க போகிறேன். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப வித்தியாசமான ரெசிபி. அதாவது நம்ம ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். பட் இதில் ரைஸுக்கு பதிலாக நம்ம ஜோவர், நம்மளுடைய சோளம் யூஸ் பண்ண போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாக்டர் நித்யாஸ் கிச்சன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சோளம் வேக வச்சிருக்கேன். ஸோ இந்த சோளம் நைட் வந்து ஊற வச்சிருங்க. நல்லா சோக் பண்ணிட்டு காலையில எந்திரிச்சு அந்த தண்ணியை வடிச்சிட்டு நீங்க ப்ரெஷர் குக்கர்ல தாராளமாக தண்ணி ஊற்றி ஒரு 7 விசில்ஸ் வர வரைக்கும் குக் பண்ண வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணியை இருத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ அடுப்பில் வந்து நம்ம கடாயை சூடு பண்ணிடுறோம். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுங்க. இந்த ஆயில் சூடாகிறதுக்குள்ள நான் வந்து செஷ்வான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ 5 காஷ்மீரி ரெட் சில்லிஸ் வந்து நான் சுடுதண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு 7 பல் பூண்டு, இது ரெண்டையும் அரைச்சு நான் ஒரு பேஸ்ட்டாக கொண்டு வர போகிறேன். அதுதான் நம்மளுடைய செஷ்வான் பேஸ்ட். ஸோ எண்ணெய் சூடான உடனே நான் 1 டீஸ்பூன் இஞ்சி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் பூண்டு வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். அது வதங்கின உடனே நம்ம இந்த அரைச்சி வச்ச அந்த செஷ்வான் பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு சின்ன வெங்காயமாக வந்து வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிடலாம். அந்த வெங்காயம் போட்டோடனே நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் போடலாம். ஸோ நான் கேரட், பீன்ஸ், கொஞ்சமாக வந்து பச்சை பட்டாணி இது போட்டுட்டு இந்த வெஜிடபிள்ஸ்க்கு வேண்டிய சால்ட், இந்த கேரட்டும் பீன்ஸும் பாதி வதங்கின உடனே நான் வந்து கொஞ்சமாக பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பன்னீரையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து மீதி சாஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 1 டீஸ்பூன் வினிகர் வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் சோய் சாஸ், ஒரு 1/2 டீஸ்பூன் ஹனி. ஸோ இதை போட்டு ஒரு 1 மினிட் நீங்கள் அப்படியே ஹை ஃப்ளேமில் சாட்டே பண்ணுங்க. சாட்டே ஆன உடனே நான் இங்கே வேக வச்ச அந்த ஜோவர், அதாவது சோளம், வெள்ளை சோளம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதோட கொஞ்சமாக ஸ்ப்ரிங் அனியன், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. சப்போஸ் உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இதில் எக் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நான்வெஜ் வேணும்னா நான்வெஜ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது டேஸ்ட்டாக மட்டும் இருக்காது, ரொம்பவே வந்து ஒரு ஹெல்த்தியான மீலும் கூட. பிகாஸ் இப்போ நாங்கள் எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறது நிறைய மில்லட்ஸ் சேர்த்துக்கோங்கன்னு. ஸோ இது ஒரு சூப்பர் வே ஆஃப் ஆடிங் மில்லட்ஸ் இன் ஆர் மீல். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஜோவர் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு 15 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. ஸோ அடுத்த 15 மினிட்ஸை நீங்கள் வந்து அந்த சோளம் வேக வைக்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டர் 30 மினிட்ஸ்ல ஒரு செம்ம ஹெல்த்தியான, செம்ம டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய சோளம் ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் அண்டர் 30 மினிட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தி லஞ்ச் பாக்ஸாக கொடுத்து விடுங்க. அது டேஸ்டியாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் வேணும்னா டாக்டர் நித்யாஸ் கிச்சன் ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்க. என்னுடைய டாக்டர் நித்யா பீட் இன்ஸ்டா சேனலில் நான் கொஞ்சம் மில்லட் ரெசிபிஸ் ப்ளஸ் மில்லட்ஸுடைய அட்வான்டேஜஸ் பற்றியும் பேசியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த இன்ஸ்டாகிராம் பேஜையும் செக் பண்ணி பாருங்கள்.